உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழப்பாடி வடக்கு ஒன்றியம், வாழப்பாடி பேரூர், பேலூர் சேலம் வடக்கு மாவட்டம். இன்று நவம்பர் 26, 26 கீழ் 1949 முதல் 26 கீழ் 2024 வரை 75ஆம் ஆண்டு முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பகுத்தறித்த இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள். இந்நாளில் மேதகு எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் பி. வேல்முருகன் தலைமையில் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கத்தையும் அரசியலமைப்பு சட்ட முகப்பில் உள்ள உறுதிமொழியையும் பாதுகாக்க கடைபிடிக்கப்பட்டது. வாழப்பாடி பேரூர் துணைச் செயலாளர் கோவிந்தராஜ் வரவேற்புரை, பேரூர் செயலாளர் ரா. வேல்முருகன், ஒன்றிய துணை செயலாளர் சி. தர்மலிங்கம், ஒன்றிய அமைப்பாளர் சி. சுரேஷ், ஒன்றிய அமைப்பாளர் ரா. சத்தியகுமார் ஆகியோர் முன்னிலை. சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் மு. செங்கதிர், மாவட்ட துணைச் செயலாளர் மகளிர் அணி கா. பார்வதி, மாவட்ட துணைச் செயலாளர் மகளிர் அணி சு. சங்கீதா. உறுதிமொழி ஏற்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள்: ஊராட்சி மன்ற உறுப்பினர் நா. ஜெயசீலன், முகாம் துணைச் செயலாளர் தா. தமிழ்ச்செல்வன், சி. மூர்த்தி, தனபால், அ. கார்த்தி, சு. விஜய் கௌதம், கா. ஆதித்யன், பா. அஜய். மண்ணாய்க்கன்பட்டி புது காலனி முகாம் மகளிர் அணி பொறுப்பாளர்கள்: சி. பழனியம்மாள், பா. ரம்யா, பி. ராஜம்மாள், ரா. சாந்தி மாது, பா. திருமொழி. மண்ணாய்க்கன்பட்டி புது காலனி முகாம் மகளிர் அணி பொறுப்பாளர்கள்: ச. வள்ளி, ர. விஷாலாட்சி, ம. பூகள், சே. மலர்கொடி, ம. கோபிகா அஞ்சலம், கோ. சின்னப்பிள்ளை, பா. நிரஞ்சனா, சு. யாழினி. அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்த மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றியுரை மு. அபீப் ரஹ்மான். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு. அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு. அட்டமலை சீனிவாசனுக்கு, அட்டமலை சீனிவாசனுக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை தொல்காப்பிற்கு, தந்தை தொல்காப்பிற்கு. வீரன் பிரபாகரனுக்கு, வீரன் பிரபாகரனுக்கு. வேட வளவு முருகேசனுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இனி நாங்கள் ஆடுகள் அல்ல, இனி நாங்கள் ஆடுகள் அல்ல. இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல. எழுச்சி தமிழன் தம்பிகள் நாங்கள், எழுச்சி தமிழன் தம்பிகள் நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். அடங்க மறுப்போம், மத்து மீறுவோம், அடங்க மறுப்போம், மத்து மீறுவோம். நிமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், நிமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே. சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தாயின் கருவிலிருந்து, தாயின் கருவிலிருந்து. அறுபட்ட கழுத்தின் குருவியிலிருந்து, அறுபட்ட கழுத்தின் குருவியிலிருந்து. புறப்பட்டோம், 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 புறப்பட்டோம். விடுதலை நோக்கி புறப்பட்டோம், விடுதலை நோக்கி புறப்பட்டோம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. எனக்கு யாரும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன அம்பேத்கருக்கு, என்று சொன்ன அம்பேத்கருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வேர் அறுப்போம், 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 வேர் அறுப்போம். சனாதனத்தை வேர் அறுப்போம், சனாதனத்தை வேர் அறுப்போம். வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். நாயகத்தை வென்றெடுப்போம், நாயகத்தை எடுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எழுச்சி தமிழ் தம்பிகள் நாங்கள், எழுச்சி தமிழ் தம்பிகள் நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்.
வணக்கத்தையும் நன்றியையும் வெளிக்காட்டுகிறேன். நம்மையெல்லாம் மனிதர்களால் தலைநமர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடந்த 1949ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து அந்த சட்டத்தை இன்று நவம்பர் 26ஆம் அன்று டெல்லி பாராளுமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட நாள். இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பதற்காக 7 பேர் கொண்ட குழுவை நியமித்தார்கள். அதில் 7 பேர் நிர்வாக குழுவில் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கும் கீழே மீது உள்ள 6 பேரும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவருமே 6 பேரில் 2 பேர் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களும் நம்மால் இந்த சட்டத்தை எழுத முடியாது என்று வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். மீதி 2 பேர் இறந்து விட்டார்கள். மீதி ஒருவர் நான் அவருடன் சேர்ந்து என்னால் எழுத முடியாது என்று விலகிக் கொண்டார். ஆகவே மீதி என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் கடந்து இரவு பகல் பாராமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு அவரே எழுதி முடித்தார். வலது கையில் எழுதி கை அனைத்தும் காயம்பட்டு அதன் பிறகு இடது கையால் எழுதி பழகி அந்த சட்டத்தை எழுதி முடித்தார். அவ்வளவு பெரிய இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த சட்டம், மிகப்பெரிய நீளமான மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்தில் 156 நாடுகளுக்கு மேல் உள்ளன. எந்த நாடுகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. அத்தனை நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக படித்து அந்த சட்டத்துக்கு தகுந்தாற்போல் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின் பண்பாடுகளின்படி நம்முடைய மக்கள் எவ்வாறு வசிக்கிறார்கள், என்னென்ன சமூகம் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தி இந்த சட்டத்தை எழுதி வடிவமைத்தார். முதலில் 1949ஆம் ஆண்டு டெல்லி பாராளுமன்றத்தில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் உள்ள தலைவர்கள் முன்னிலையில் அந்த சட்டத்தை முதலில் ஒப்படைத்தார். அதன் பிறகு கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நடைமுறைக்கு வழிமுறைப்படுத்தினார்கள். இந்த 2 நாட்களும் ஜனவரி 26, நவம்பர் 26 ஆக இந்த 2 நாட்களும் ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 26 சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. இதை கடந்த தமிழக அரசு 2015ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் தமிழகத்தில் ஆங்காங்கே அரசு நிறுவனங்களில் தொலைநோக்கு பார்வையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் படத்தை வைத்து உறுதிமொழியேற்றார்கள். அதன் பிறகு மேதகு எழுச்சி தமிழர் நாம் உயிர் மூச்சாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த 2 நாட்களையும் தொடர்ந்து தமிழகம் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆங்காங்கே நவம்பர் 26, ஜனவரி 26 ஆக இந்த 2 சிறப்பான மிகவும் சிறப்பான நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சேலம் வடக்கு மாவட்டம் வாழப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த நிகழ்வு தற்போது உறுதிமொழி ஏற்கப்படுகிறது என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தற்போது எழுச்சி தமிழர் அவர்கள் வடிவமைத்த உறுதிமொழியை நான் சொல்ல நீங்கள் அனைவரும் படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப் தானே? படிங்க மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அளப்பரியா பேருழைப்பால் படித்து வகுத்தளித்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் 26 அன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான
நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் குலப்பூர்வமாக உறுதியேற்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும். எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு இன்று மதுவாக சக்திகளால் பேராபத்து சூழ்ந்துள்ளது. மிக பெரும் கேடான சூழலிலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும். அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் அனைவரும் உறுதியேற்போம். வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு அட்டமலை சீனிவாசனுக்கு அயோத்திதாச பண்புகளுக்கு வீரம் பிரபாகரனுக்கு தந்தை தொல்காப்பியருக்கு வீர வணக்கம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, திருமாவளவனின் தம்பிகள் நாங்கள், எழுச்சி தமிழன் தம்பிகள் நாங்கள். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் தாயின் கருவில் இருந்து அறுபட்ட கழுத்தின் குருதியில் இருந்து புறப்பட்டோம் விடுதலை நோக்கி புறப்பட்டோம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன அம்பேத்கருக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வேர் அறுப்போம் சனாதனத்தை வேர் அறுப்போம், வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம். வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.